என்னதான் ஆச்சு இந்த மும்பை இந்தியன்ஸ்க்கு? ஏன் இப்படி பர்ஃபார்ம் பண்றாங்க? பிகாஸ் ஆன் பேப்பர்ல பாத்தீங்கன்னா ஐபிஎல்லே ஒன் ஆஃப் த கன் டீம் அவங்க தான். இந்த நாசர் சொல்ற மாதிரி தான், சோத்த போட்டாச்சு, காலேஜ் கூட்டு போயாச்சு, படிக்க வச்சாச்சு, ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாச்சு, இருந்தாலும் நீ பொம்பளை சோக்கு பின்னாடி சுத்துற அப்படின்ற மாதிரி தான் அவங்க பர்ஃபார்மன்ஸ் இருக்கு. ஏன் இப்படி பர்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன தோணுதுன்னா, தே ஆர் டெஸ்பரேட் ஃபார் வின்னிங் அண்ட் ட்ராஃபி. அதனாலேயே அவங்க தப்பா டிசிஷன்ஸ் எடுக்கிறாங்க. எஸ்பெஷலி லாஸ்ட் மெகா ஆக்ஷன்ல அவங்க ஸ்கவுட் பண்ணி எடுத்த பிளேயர்ஸ் எல்லாருமே இப்போ ஆப்போனன்ட் டீமுக்கு நல்லாவே பர்ஃபார்ம் பண்றாங்க. டிராஃபி ஜெயிக்க முடியல, அவங்களுக்கு ஏத்த ரிசல்ட் அந்த டைம்ல கிடைக்கலன்னு சொல்லி டெஸ்பரேட் ஆகி அவங்க நல்ல குரூம் பண்ண ஸ்கவுட்டை வந்து கோட்டை விட்டாங்க. செகண்ட், நான் ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக அந்த பழைய ஃபார்முலா, பழைய போலிங் அட்டாக்கை கொண்டு வரேன்னு சொல்லி போல்ட்டை வச்சு எப்பயும் என்ன பண்ணுவாங்க, போல்ட்டுக்கு சப்போர்ட்டா ஒரு பவர் பிளே பவுலரு, பும்ரா வந்து மிடில் ஓவர்ஸ் அண்ட் டெத் ஓவர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தான் கொண்டு வருவாங்க. பட் இப்ப இருக்க பவுலர்ஸ் எல்லாருமே அவங்களோட பிரைம் ஸ்டேஜ் வந்து தாண்டிட்டாங்க. தே ஆர் லேட் எண்ட் ஆஃப் த கெரியர். அதனால அவங்க எதிர்பார்த்த ரிசல்ட் அந்த போலிங்ல வந்து ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்குது. அதே மாதிரி பேட்டிங்லயும் அதே மாதிரி தான். ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ்லாம் லேட் எண்ட் ஆஃப் த கெரியர்ல இருக்காங்க. அதனால அந்த நியூ ஜென் ஆஃப் கிரிக்கெட்டர்ஸ் மாதிரி அவங்களால பர்ஃபார்ம் பண்ண முடியல. பிக்கர் கொஸ்டின் என்னன்னா, ஒரு சக்சஸ்ஃபுல் கேப்டனோ ஒரு சக்சஸ்ஃபுல் கோச்சிங் ஸ்டாஃப்ஸும் ஏன் சிங்கே ஆகல அப்படின்னு பார்க்கும்போது, ஹர்திக் பாண்டியா ஜிடில அவர் தான் அங்க டான். ஸோ அதனால ஹி லீட்ஸ் ஃப்ரம் த ஃப்ரண்ட். நான் அடிச்சு காட்டுறேன்னு சொல்லி அவர் ரூட்ல போயிட்டு அவர் வந்து ஒரு டிராஃபி அடிச்சு கொடுத்தாரு, ஃபைனல்ஸ் கூட்டு போனாரு. அதே மாதிரி இவங்களுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும். ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து மிக்ஸ் ஆகி இங்க பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார்ஸ் இருக்கனால இவங்க சொல்றதா கரெக்டா இருக்குமோ இல்ல நான் சொல்றதா கரெக்டா இருக்குமோ அப்படின்னு சொல்லி குழப்பி அவர் இன்னும் கன்ஃபியூஸ் ஆகி ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி அவரு முன்ன மாதிரி அந்த கில்லர் இன்ஸ்டிக்ட்ல அவரால் போக முடியல. அதனாலதான் அவர் ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்றாரு. அவர் கேப்டன்சில இருந்து அவரே போயிட்டு ஒரு ஆல்ரவுண்டரா ஆடணும், இல்லையா அவருக்கு ஏற்ற மாதிரி மேனேஜ்மெண்ட்டை மாற்றணும், அப்படியும் இல்லையா அவரை ரிலீஸ் பண்ணணும். இந்த மாதிரி நிலைமைக்கு மும்பை இந்தியன்ஸ் வந்துட்டாங்க. மும்பை இந்தியன்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பழைய கில்லர் இன்ஸ்டிங்க்ட் எப்படின்னா, ஒரு எங்கெந்தோ ஒரு பிளேயரை ஸ்கவுட் பண்ணி கொண்டு வந்து குரூம் பண்ணி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பிளஸ் யூத்தை கொண்டு வந்தா அவங்க கடப்பார டீமா ஃபார்ம் ஆனாங்க. அதை திருப்பவும் பண்ணணும். திருப்பி பண்ணா மும்பை இந்தியன்ஸ் வில் டாமினேட் இன் ஐபிஎல்னு சொல்லிட்டு நான் கன்சிடர் பண்ணேன். நீங்க சொல்லுங்க, மும்பை இந்தியன்ஸ் பழையபடி கடப்பார ஷார்ப்பா வந்து எல்லாரையும் பழக்க போறாங்களா, இல்ல இந்த டவுன்ஃபால் கண்டினியூ ஆக போதா அப்படின்ற உங்களோட ஒப்பீனியன் காமெண்ட்ஸ் சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஈசாலா கப் நமதா அப்படின்றத பத்தி பார்க்கலாம். ஸ்டே டியூன்.